ஸ்டாலின் அவர்கள் விஷசாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் அறிவித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எனக்கு கிடைத்த வரும்போது கிடைத்த தகவல் அறிவிச்சிருக்காங்களா? இது போதாது, அத்தனை பேரும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதனால ஒவ்வொரு குடும்பத்தை இறந்தவர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த காரணத்தினால் அவருடைய உழைப்பால் தான் அந்த குடும்பம் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் இது 10 லட்சம் போதாது, அதை உயர்த்தி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த அரசுடைய கவனத்தை கொடுக்கிறேன். அதோட இதுல தகுதியானவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை அவர்களுக்கு இறந்த ஒரு குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த அரசாங்கமே இல்லையே, அரசாங்கமே செயல்படலையே. ஏன்னா எல்லாமே இன்னொன்னு சொல்ல வேண்டியது பொருத்தமா இருக்கு நினைக்கிறேன். பொதுக்குழு கூட்டத்துல திரு ஸ்டாலின் பேசுறார், நான் இரவில் தூங்கி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது எங்க கட்சி நிர்வாகிகளால் என்ன பிரச்சனை ஏற்படுமோ என்று அவரே சொல்லியிருக்கார் பொதுக்குழு கூட்டத்துல. அப்படின்னா கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இல்ல. அதனாலதான் அவர் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. இன்றைக்கு மக்களை இன்றைக்கு பாட்டி வதைக்கின்றார்கள் இந்த திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், உயர் பதவியில் இருக்கின்றவர்கள். ஆகவே இதற்கெல்லாம் ஒரே தீர்வு திரு ஸ்டாலின் ராஜினாமா செய்யணும். நம்ம கட்சி சார்பா நாங்க உங்களோட நிக்கிறோம். நாளை மறுநாள் ராஜேஷ் அண்ணன் எல்லா தலைவரும் வருவாங்க. எங்க சார்பா குடும்பத்துக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் காசோலை மூலமா முதல் கட்டமா கொடுத்துட்டு, இரண்டாவது உங்களுடைய குடும்பத்துக்கு மத்திய அரசு சார்பா ஒரு குடும்பத்துக்கு திட்டத்தை கொண்டு வரும். ராஜேஷ் அண்ணன் நமக்கு சொல்லுவாங்க, வீடு இல்லாதவங்களுக்கு என்னென்ன படிப்புமான எங்க வீடு இல்லைங்கன்னா முத்ரா திட்டத்துல அவங்களுக்கு லோன் தேவையா, என்ன பர்சனல் செக்கை கொடுத்துட்டு ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பாருங்க. குடும்பம் எப்படி இருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்களா, ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தேவைப்படுறாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு நோட்டு போட்டு கொடுக்குறாங்க. ஆனா நீங்க சம்பத்தண்ண மாவட்ட தலைவர் அருளான இருக்கிறாங்க. ஆமாங்க, முதல் கட்டமா காசோலை. ஆமா, புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க ராஜேஷ் தான் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. முதல் கட்டமா உங்களுக்கு நாங்க நிதி உதவி செய்யறோம். குடும்பம் எல்லாரும் தைரியமா இருங்க. அண்ணன் இல்ல நமக்கு என்ன ஆக போகுது பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் நாங்க திட்டங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறோம். தெரியலங்கம்மா, தைரியமா ராஜேஷ் நீங்க தான் சமாதானப்படுத்தணும். என் பேச்சு 4 மணிக்கு சாயந்தரம்ல பெரியமாட்டில கேட்டுட்டாங்க. எத்தனை பாக்கெட் கொஞ்சம் நான் ஒரு பாக்கெட் அம்மா குடிச்ச கடைசியில நெஞ்சு வச்சுட்டாங்க. மக்களுக்கு காப்பாற்ற முடியாது. திருப்பி மெடிக்கல் காலேஜ் வந்து போஸ்ட் பண்ண மாட்டேன். ஸ்டாலின் ஐயாவை தான் நாங்க ஜெயிச்சு வச்சோம். ஆனா இவருடைய ஆட்சியிலும் இப்படி நடக்குதுன்னா எங்களால நம்ப முடியாது. அவரோட பேரை யூஸ் அவரு பண்ணாரு என்னன்னு தெரியாது. அவருடைய பேரை யூஸ் பண்ணி தான் கீழே இருக்கிறவங்க பண்றாங்க. அது எங்களுக்கு வந்து போலீஸ்க்கு போய் நாங்க சொல்லியும் அவங்க ஏன் ஸ்டெப் எடுக்கல? அப்ப இதுல யார் காரணம்? முழுக்க முழுக்க போலீஸ் மட்டும்தான் இதுல காரணம். அவங்க ஏன் எந்த ஸ்டெப்புமே எடுக்காம இருக்கிறாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தவங்க மேல கம்ப்ளைண்ட் போதுன்னா எப்படி சார் நியூஸ் போகும்? சம்பந்தப்பட்ட ஆளுக்கு எப்படி சார் போகும் நியூஸ்? அவங்க சம்பந்தப்பட்டு இருக்கறனாலதான் சார் நியூஸ் போகுது. அவங்க அராஜகம் பண்ண நாளைக்கு சார் உயிர் இருந்தா வந்து எதையுமே சமாளிக்கலாம். அதுக்கு பயந்துதான் சார் பொதுமக்கள் எல்லாமே சகிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இத்தனை உயிர் குடிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கவர்மெண்டோட அசால்ட் தனம் தான் சார். இந்த அளவு காரணமானது